உன்கிட்ட என்ன விசேஷம் இருக்கு நம்மளை பார்த்து கேட்கறாங்கன்னா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நேசர்கிட்ட என்ன விசேஷம் இருக்குன்னு நேசரை பத்தி கேட்கறாங்கன்னு நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? நேசரை குறித்து. இந்த தாகம், இந்த ஏக்கம், இந்த பாரம் நம்மில் வெளிப்படட்டும். நான் எவ்வளவு வேணும் சிறகவும், அவர் எவ்வளவு வேணும் பெருகவும். இது நம்முடைய அனுதின வாழ்க்கையாகட்டும். அவர் பெருகணும். He must increase, I must decrease. இது நம்முடைய அனுதின வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்ப சமாதானத்துக்காக ஒரு வார்த்தை இப்பொழுது நாம் செபித்து அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். குடும்பங்களில் சமாதானம். கடந்த நாள் கூட ஒரு தாயார் மிகவும் வேதனையோடு போன் பண்ணி அழுதாங்க தன் மகளுடைய காரியத்துக்காக. குடும்ப உறவை பிரிக்கும்படியாக யார் உள்ள வந்தாலும், விசேஷமாய் புருஷன் மனைவி, ஒரு குடும்ப தேவன் முதல்ல ஏற்படுத்தின உறவே பெற்றோர் பிள்ளை உறவல்ல, மாமியார் மருமகள் உறவும் அல்ல, கணவன் மனைவி. இதான் ஃபர்ஸ்ட். ஃபேமிலின்னா இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஃபர்ஸ்ட் தான் ஆண்டவர் அப்படிதான். இதுக்குள்ள யார் பிரிவினைய கொண்டு வராங்களோ அது யாரா இருந்தாலும் அது யாருதான்? யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் என்ன காட்டினேன்? ஏன் கையை காட்டினேன்? அப்போ சர்ப்பம் அது தந்திரம் உள்ளது. நல்லதான் நல்லதான். அவங்க சொல்ல கரெக்ட் தானே, அவங்க சொல்ல கரெக்ட் தானே. கடந்த நாள்ல ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்ன, என் பையனுக்கு மனைவி வேண்டாங்கிறா பாஸ்டர். ஏன் வேண்டாங்கிறா? ஏன்னா சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் ஒழுங்கா பேசலையா. என் பையன்ட்ட ஒழுங்கா பேசலன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சாத்தான் எப்படி வந்தான் பாத்தீங்களா? ஏவாள்கிட்ட அந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு களையை விதைக்க, புருஷன மனைவி சேர்ந்து இருக்கும் போது வந்து பேசியிருக்க வேண்டியதானே? பேச மாட்டான். அப்படி இதான் பிரிவினையை கொண்டு வருகிற பிசாசின் தந்திரம். அவன் நல்லா தான் பேசினான் ஏவாள்கிட்ட. ஏவாளை கெடுத்தோ ஆதாம கெடுத்தோ அப்படி இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா தனியா பேசிட்டு இருக்கான். தனியா வந்து பேசுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது அந்த சர்ப்பம் வந்து பேசியிருக்கலாம். இல்ல, தனியா பேசிட்டு நான் சொன்னேன்னு மட்டும். அப்ப எதுக்கு சொன்னீங்க? புருஷன் மனைவிக்கு இடையில பிரிவினையை யார் கொண்டு வந்தாலும் அதுக்கு பின்னாக இருப்பது சர்ப்பம். ஆமேன்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு விழுங்கிட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனைவி நான் சொன்னா கேட்க மாட்டான், ஆனா நீங்க சொன்னா கேட்பான். வேண்டாம், அப்படியெல்லாம் கேட்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிரிவினை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள். கடந்த நாள்ல ஒரு பிள்ளை வந்தா, ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த பிள்ளை கன்சீவா இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு சின்ன காரணத்தை சொல்லி விட்டு போயிட்டாப்ல. ரீசன்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல இப்படிப்பட்ட பிரிவினை வர்றதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ஹெவியான ரீசனா இருக்கும். எந்த விதத்திலையும் வந்து சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா இப்போ உள்ள ரீசன் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒருத்தங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்களாம். ஏன்னா புருஷன் தூங்கும் போது கொரட்டை சத்தம் கேட்டான். அப்படி பார்த்தா இங்க ஃபுல்லா அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அவார்டு தரணும். இதெல்லாம் ஒவ்வொரு ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இதுக்கு பின்னாக இருக்கிறது. ஏன்னா சாத்தான் முதல்ல என்டர் ஆனது எங்கதான் என்டர் ஆகிறான் தெரியுமா?
குடும்பத்துக்குள்ள. இயேசு முதல் அற்புதம் செய்தது எங்க தெரியுமா? ஒரு குடும்பத்துல, கானாவூர் கல்யாண வீட்டுல. ஆமா, ஒரு பிரிவினை வருதா புருஷன் மனைவிக்கு இடையில? சிலர் வந்து 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 என்னன்னா, புருஷனுடைய உறவு அல்லது மனைவியினுடைய உறவை விட இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும். பெருசா தெரிய ஆரம்பிச்சதும் அப்படி புருஷன் அப்படி மனைவி ஒதுக்குவாங்க, அல்லது மனைவி புருஷன் அப்படி ஒதுக்குவாங்க. இதெல்லாம் இதுக்கு பின்னாக இருப்பது சர்ப்பம், சாத்தான். பிரிவினை இயேசுவின் நாமத்திலே அகலுவதாக. வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே குடும்பத்தில் பிரிவினை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத சபிக்கப்பட்ட சத்துருவின் சூழ்ச்சிகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்துகிறோம். எல்லைகள் சமாதானம் உள்ளதாகட்டும். வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பத்தில் இந்த பிரிவினை காணப்படாதபடிக்கு அப்பா நீர் கிருபை செய்வீராக, நீர் கிருபை செய்வீராக. குடும்பத்தை கட்டி எழுப்புவீராகப்பா, கட்டி எழுப்புவீராகப்பா, கட்டி எழுப்புவீராகப்பா. தேவ சமாதானம் தங்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்து உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தின் நிலைமையை நம்ம பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அதாவது இதை குறித்து நிறைய சொல்லுவாங்க. மண் கூடம்னு சொல்லுவாங்க, உடைஞ்சிட்டுனா உடைஞ்சதுதான் சொல்லுவாங்க. இது நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நம்ம புருஷனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட வேற யாருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லது மனைவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட வேற யாருக்காவது முக்கியத்துவம் அப்படி கொடுக்கிறோம்னாலே சாத்தான் வந்து நம்மளை ட்ராக் மாத்துறான். ஏன்னா வந்து தேவன் வந்து ஒரு குடும்பம் என்று இணைக்கிறதே தலைமுறைகளுக்காக. தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எதற்காக இணைத்தாராம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிரும். ஏசி வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட். நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், சரியாயிரும். என்ன சொன்னேன்? சரியாயிரும், சரியாயிரும். ஆமென். அப்போ பாருங்க, தலைமுறை ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசும்போது இங்க பாரு, உன்னுடைய 4ஆம் தலைமுறை அப்படிங்கிறார். அவங்க அங்கிருந்து வருவாங்க, இங்கிருந்து வருவாங்க. அப்போ அவர் ஒரு அது ஒரு பெரிய ஓட்டம், அது பெரிய ஓட்டம். அப்ப இதற்கு இடையில பக்க வழியாய் வந்துட்டு போகிற அநேகர் உண்டு. வந்துட்டு போகிற புருஷன் மனைவி உடன்படிக்கைக்கு இடையில மட்டும்தான் சொல்லப்படுகிற ஒரு காரியம் உண்டு. வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும். சிலர்லாம் அப்படி சொல்லும் போது எப்பொழுது சாவா, என்ன செய்ய என் தலையில வந்து. எங்க அப்பா காலத்துல ஒருத்தங்க சாட்சி கிளம்புறாங்க, ஒரு வயசான பாட்டி. நான் டெய்லி அவ்வளோ கஷ்டப்படுறேன். அவங்களுக்கு பேர பிள்ளைகள் வந்த பிறகு அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, நல்லா சொன்னேன் எங்க வீட்டுல, கட்டி வைக்காதீங்க கட்டி வைக்காதீங்க. வேற வேற இதுக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. உங்க விழா உங்களுக்கே தெரியாம எடுத்து கர்த்தர் உருவாக்கி வைத்து இணைத்திருக்கிறார். அவர் செயல்களில் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவியை நேசிக்க பழகுங்க. மனைவிகளே, உங்கள் புருஷரை நேசிக்க பழகுங்க. நேசிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அவர் நம்மை நேசித்ததை நினைத்து பார்ப்போம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் நம்மை நேசித்தார்? ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அன்பை முழுமையா காட்டுறார். காட்டி சபையாகிய மணவாட்டியாய் நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். ஆண்டவர்ட்ட, அதாவது நமக்கு எது முடியல, மனைவியினிடத்தில் அன்பு கூற முடியலையா? அதாவது கிருபை என்பது என்னால முடியாததை என்னை கொண்டு செய்ய வைக்க தேவன் எனக்கு கொடுப்பது. ஆண்டவரே, எனக்கு என் மனைவி நேசிக்க முடியல, நேசிக்க கிருபை தாங்க.
என் புருஷனை நேசிக்க முடியல, நேசிக்க கிருபை தாங்க. எப்படி ஆண்டவர்கிட்ட இந்த கிருபையை கேட்கணும். நம்ம நியாயப்படுத்தி ஒரு சின்ன சண்டையை பெரிய சண்டையாக்காம ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டு ஒப்புரவாகுதல் பெரிய ஊழியம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரிவினைக்கு ஆண்டவர் துணையா நிற்கவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 109வது சங்கீதம். சங்கீதம் 109 அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஒரு விசை கண்களை மூடி அந்த வசனத்துல கை வைத்து, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட வாசியுங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். இந்த வலது பாரிசத்தில் கர்த்தர் நிற்பார் என்பதே கர்த்தர் நமக்கு ஃபேவரா, நமக்கு அனுகூலமாய், நமக்காக, நம் பட்சத்திலே நிற்கிறார் என்பதின் அடையாளம். பொதுவாகவே இவங்க எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நிற்பாங்க அப்படின்னு ஒரு பர்சனை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த பூமியில நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர்? உண்மையில ஒருத்தரும் கிடையாது. நிக்கிறவங்க நிறைய உண்டு. ஆனா என்னன்னாலும் இவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல உண்மையிலே சொல்லணும்னா யாரும் கிடையாது. அதுதான் உண்மை. நமக்காக பரிதவிக்கிறவங்க இருப்பாங்க, நமக்காக அழுறவங்க இருப்பாங்க, நமக்கு ஒரு நிலைமை இப்படி ஆயிட்டே நினைச்சு ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா நமக்காக அந்த இடத்துல நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல யாருக்கு மட்டும்தான் நிக்க முடியும்னு கேட்டா, நம்மை தெரிந்தெடுத்த, நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். அப்போ அவர் என் வலது பக்கத்துல நிற்பதற்கு நான் என்ன செய்யணும்னா, என் வலது பக்கத்துல வேற யாரையும் வச்சிருக்க கூடாது. ஆமே. அவர் நிக்க வரும்போது இல்லப்பா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் என் வலது பக்கத்திலே நிற்பதற்கு, அதாவது தேவன் நமக்கென்று இடத்தை வைத்ததுனாலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் எங்க இருக்குதுன்னா கப்பர்நகூம்ல இயேசு இருந்த வீட்டுல இருக்கு. இயேசு உள்ள இருக்கிறார், ஜனங்கள்லாம் அப்படி நெருங்கி நிக்கிறாங்க. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பேஸ் காலியா இருக்கு. எந்த ஸ்பேஸ்னா இயேசுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப். இந்த கேப் ஆண்டவர் ஏன் காலியா வச்சிருக்கிறாருன்னா, ஒருத்தனை தூக்கிட்டு வர போறாங்க. யார? திமிராத காரணம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவை நெருக்கிட்டு ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னா அந்த கட்டில் எங்க இறக்கி வச்சிருப்பாங்க? இப்படி எல்லாம் நீங்க இருந்திருப்பாங்கன்னா தலையில தான் வச்சிருக்க முடியும். அப்போ ஒருத்தனை எழுப்பி விட்டு 4 பேரை தூக்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா ஒரு ஸ்பேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொஞ்சம் அதுல உட்காந்துக்குவாங்க.
உட்கார்ந்துக்கோ. யாருக்காக? ஒரு 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு வர போறாங்க. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், கோடி கோடி ஜனங்கள் அவர்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் அவரிடத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.